பழைய யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இயேசு விசுவாசிக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? ஆண்டவர் கட்டளைக்குள்ளே போய் எல்லாரும் நீங்கள் ஞானஸ்நானம் கத்தலிக்க தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பான். எனக்கு தெளித்து கொடுப்பான். ஏன் நம்ம தெளித்து கொடுக்குறது? ஏன் நாங்கள் தண்ணியில் மூழ்கி வாசம் கொடுக்குறது? ஏன் ஒரு பதம் மூழ்கு பேப்டிஸ்டோ பேப்டிஸ்டோ உச்சம் பொழுது மூழ்குதா துணி அந்த மூழ்கு நெசவு எடுத்தேன் என்ன அந்த சாயம் போடுறது உச்சம் பொழுதும் மூழ்குறது போட போட சொல்லிட்டு நான் ஞானஸ்நானம் போடுறேன். அப்போ ஏன் நான் கல்வி ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் நான் பேர் சொல்றது கல்வியில் உச்சம் பொழுதும் நாங்கள் மூழ்கே இல்லையோ நாங்கள் ஞானஸ்நானம் ஏன் 14 வயது 15 வயது நாங்கள் ஞானஸ்நானம் சின்ன பிள்ளைகள் ஏன் உங்களுக்கு எதை தெரியுமா? சின்ன பிள்ளைகள் ஏன் சொல்லப்படுறது ஒரு மனிதன் அவன் பாவம் எது பரிசுத்தம் எது தவறு எது பிழை எதுன்னு அவன் உணர்வு தான் அவனுக்கு என்ன 5 வயது வரை தெரியாது. நீங்கள் இப்போ சிலவர்கள் நீங்களும் தான் இருக்குது ஜெயமாக கொடுத்த உடனே 14 வயது 5 வயசு அவர் ஏன் இந்த வயசில் சொல்லியாகலாம்னா நமக்கு பரிசுத்தம் எது பாவம் எது தவறு எது பிழை எது நமக்கு என்ன நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் பின்படியாக போகிறதா, யோகம் பண்ணாமல் இருக்கிறதா, பயிர் வாசிக்காமல் இருக்கிறதா, திருச்சிக்கு போகாமல் இருக்கிறதா, இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்ய தவறு எது கொடுத்துருப்பார். சரி எதுக்கு நமக்கு தெரிகிற நேரம் தான் நம்ம என்ன ஞானஸ்நானம் கொடுக்குறோம். சரி இயேசுப்பா சொந்த ரத்தியாக இருக்கீங்களா? சொந்த ரத்தியாக இருக்க முடியுங்களா? எப்படி ஏற்றுக்கிறீங்க? நம்மளோட பாவத்துக்கு பரிகாரி நமக்காக வசதியில் இருந்தால் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மம்மியோட தெரிஞ்சு கொண்டோடைய அம்மா அப்பா தெரிஞ்சு கொண்டோடைய நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க. அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க. அப்படியே சிவப்பு சாயம் போட்ட ஒரு வாழ்வுள்ள போடுற நேரம் திரும்ப அந்த சாரி நாங்கள் எடுக்கிற ஒரு எப்படி மாறிக்கும் இன்னும் மாறிக்கும். அப்போ முழுமையாக அந்த சாரியை அந்த சிவப்பு சாயம் போட்டு அந்த தண்ணீருக்கு முழுமையாக அழுத்தும் போது நாங்கள் எதை போட்டோம்ல வெள்ளையாக இருந்தபோது உடைய நாங்கள் போடுறோம். இது கூட சிவப்பு சாயம் போடுறோம். அது முழுமையாக நாங்கள் அமர்த்துற நேரம் அது முழுமையும் அதுக்குள்ளே போகும். திரும்ப அதை எடுக்கிறது என்ன வரும்போது போடுறப்ப என்ன இருந்தது திரும்ப நாங்கள் அமர்த்து திரும்ப எடுக்கக்கூடாது. ஒரு மாற்றம் கூடாங்க நிகழும் நிகழ்வு வெள்ளை ஆடைய ஒரு சிவப்பு சாயம் போட்டு வாழ்க்கை முழுமையாக அமைத்து அது போகக்கூட வழியாக இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த சாயத்தை கூட அமுழ்த்தி மறுபடியும் அதை வெளியே எடுக்கிற நேரம் அதனுடைய தோற்றம் அதனுடைய முழுமையை மாற்றி வருது. இந்த உடைகளுக்கு சாயம் பூசுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் தான் அந்த ரத்தி சொல். அதிலிருந்து வர சொல் தான் ஞானஸ்தானம் சொல்லினாங்க. இது ஆட்சி அர்த்தம் என்னன்னா எப்படி அந்த முழுமையாக இருந்த அந்த தண்ணீருக்குள்ள சாயம் போட்ட தண்ணீருக்குள்ள ஒரு வெள்ளை ஆடை நாங்கள் முழுமையாக உள்ளே அமுத்தும் போது அது வெளியே திரும்ப எடுக்கிறது எப்படி அது உருமாறி சிறப்பாக இருந்தது. அது போலதான் ஞானத்தான அர்த்தம். அதுக்குள்ள நாங்கள் மூழ்குதல் மறுபடியும் வெளியே வாழ நேரம் நம்ம கிறிஸ்துவுக்கான புது சிருஷ்டியாக வருகிற வந்து நாங்கள் சொல்லுவோம். ஞானஸ்தானன்ற வார்த்தை அர்த்தம் எல்லாருக்கும் முழுமையாக மூழ்குதல் இதுக்குள்ள தண்ணீருக்குள்ள முழுமையாக மூழ்குதல் அல்லது மூளை செய்தல் அல்லது தோய்த்தல் முழுமையை தோய்த்தல் இன்னொரு சொல் அதற்கு வந்து அடக்கம் பண்ணப்படுகிறது. ஞானஸ்தானம் என்றது நடக்கும் சொல்கிற அர்த்தம் முழுமை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் அதற்கு அந்த மன்னிக்கப்பட்ட அந்த பாவத்துக்கு நான் அதை விசுவாசித்து இனி நான் பாவி அல்ல
நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை என்கின்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். நான் விசுவாசிக்கிறதால் அந்த நிச்சயம் அந்த நிச்சயம் இருக்குதா? ஏசப்பா எங்களுக்காக தான் மரித்தார், ஏசப்பா எங்களுக்காக இந்த பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவரை நான் விசுவாசிக்கிற போது என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் கழுவ சுத்திகரிக்கப்படுகிறது, என்னை பிள்ளையாக மாற்றுகிறார் என்ற அந்த விசுவாசம் இதுதானே அதுக்குதான் வந்திருக்கோம். அதனால ஞானஸ்நானம் படிக்கிறது முதலாவது அடிப்படை கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சிலர் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் அது அதை சொல்ல வரல. உங்களுடைய இதயத்தில் ஒரு எண்ணம் இயேசப்பா எனக்காக மதித்திருக்கிறார், ஏன் ரோமபுத்தத்தில் அவர் மூலமாக நாங்கள் நிற்கப்படும்படி இவ்வளவாய் இவ்வளவு என் குமாரனை தனக்கு அன்பு கூர்ந்தார் என்று வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க உண்மை உள்ளவர், அவரால் முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஞானஸ்நானத்துக்குள்ள நுழைவோம். அதை நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ளலாம். இயேசப்பா தான் என்னுடைய பாவங்களை மன்னித்தவர், இயேசப்பா விசுவாசிக்கிறதுனால தான் நான் பாவங்களுக்கு கழுவப்படுகிறேன், இயேசப்பா தான் எனக்கு ரட்சகர் மீட்புன்றதை நம்புகிறோமா? அவரால் நான் பெற்றுக்கொண்டோம். முதலாவது கல்வி அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். இப்போ நான் விஷயத்துக்கு வருது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மூழ்குதல் ஞானஸ்நானம் என்ன இருந்தால் நான் என்ன முற்று முழுதுமாக மூழ்குதல் என்ற அர்த்தத்தை கொடுக்குறது. பக்திசம் சொல்லப்பட சொல்வதற்கு வருது, சாயம் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சொல். அமைப்புடைய அர்த்தம் முழுவதுமாக மூழ்குதல் அல்லது அடக்கம் பண்ணப்படுதல் என்று அர்த்தம். என்ன ஞானஸ்நானம், என்ன அடக்கம் பண்ணப்படுதல்? நம்ம பார்க்கிறாங்க வாசகம் நம்ம வாசிப்போம். 6வது அதிகாரம் 4-6 வசனம் வாசிப்போம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது. ஞானஸ்நானம் என்றால் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அடக்க ஆராதனை நம்ம செத்து அடக்கமான அந்த ஆராதனை ஞானஸ்நானம் சொல்றது கிறிஸ்து இயேசுவோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினாரோ அதற்கு ஒப்பாய் ஞானஸ்நானம் ஒப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் எங்களுடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அப்ப ஞானஸ்நானம் என்ற அர்த்தம் என்னென்றால் மூழ்குதல் என்ற அர்த்தம் என்னென்ன கொண்டு வருதுன்னா, நான் ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது கிறிஸ்துவோடு கூட என்னுடைய பழைய வாழ்க்கைக்கும் பழைய சுபாவத்துக்கும் பழைய பாவ பழக்க வழக்கங்கள், அதாவது பழைய மனிதன் கிறிஸ்து இயேசுவை நான் சொந்த ரட்சகராக இருக்கிறான மனதில் விசுவாசித்து அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இருந்த வாழ்க்கை, கிறிஸ்து இயேசு எப்படி சிலுவையில பாவத்துக்கு மறித்தார் அதுபோல் மறிக்கிறது. அப்புறம் எப்படி கிறிஸ்து இயேசு பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் அவர் பிழைத்து உயிரோடு எழுப்பினாரோ மறுபடியும் நான் அந்த பாவத்துக்கு மறைத்து உயிரோடு கூட எழுப்புறேன் என்றதுதான் ஞானஸ்தானத்துடைய அடையாளம். ஞானஸ்தானம் நீங்க போறீங்க, தண்ணிக்குள்ள நீங்க மூழ்கப்பட போறீங்க, மூழ்கிறது என்ன அர்த்தம்? எதை விசுவாசிக்கணும், எதை நீங்க உலகத்தை கொண்டு வரணும்னா இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். அதை நான் நினைவு கூறுதல், அதை நான் உடன்படிக்கை கிறிஸ்துவோட செய்தது கிடையாது. உடன்படிக்கை ஞானம் பண்றது உடன்படிக்கை நட. எப்படி நான் தண்ணிக்குள்ள மூழ்கிற நேரம் என்னுடைய விசுவாசம் எதை அறிக்கை செய்யலாம்? நான் சொன்ன ஏற்படுத்திட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை விசுவாசித்திருக்கிறோம். அதில் தான் நிச்சயம் இருக்கானே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என் ரட்சிப்பினுடைய வெளியரங்கமான அடையாளத்தை, ரட்சிப்பினுடைய வெளியரங்கமான என்னுடைய
விசுவாசத்தை எப்படி அறிக்கையிட்டு காண்பிக்கிறது என்றால் ஞானஸ்நானம் மூலம். என்ன அதனுடைய அர்த்தம்? கிறிஸ்து இயேசு மரித்தது போல நான் தண்ணிக்குள்ள போயிட்டு நான் நிற்கிற உணர்வு வர என்னுடைய பாவ பாரம் என்னுடைய ரட்சிப்புக்கு இயேசு சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள முதல் நான் என்னுடைய இதயத்தில் இயேசுவை இதுதான் பாபம், இதுதான் இயேசு, இதுதான் சத்தியம் என்று அறிய முதல் வாழ்க்கையோடு இருந்துக்கவில்லை. அது விசுவாச அறிக்கை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசு விசுவாசிக்கிறேன் என்றால் நான் வெளியரங்கமாக கிரிய மூலமாக காண்பிக்கிற அடையாளம் ஞானஸ்நானம். அது எப்படி நான் எடுக்கணும்? கிறிஸ்துவை போல நான் மறிக்கிறேன். எதுக்கு? என்னுடைய பழைய பாவ சுபாவத்துக்கு. நான் எழும்பும் போது எப்படி எழும்புறேன்னா, கிறிஸ்து இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்? பரிசுத்தத்தோடு அவர் மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து ஒரு ஜெய வீரன் உயிரோடு எழுப்பினாரா இல்லையா 3ஆம் நாள்? அதுபோல நான் மறுபடியும் தண்ணிக்குள் இருந்து அனுப்பும்போது அப்படித்தான் எழுப்புற விசுவாச அறிக்கை. நம்ம சொல்றது அவர் ஞானஸ்நானம் பண்றது நான் விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிற ஒரு காரியம் இல்லை. பழைய வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டது. புதிதாக கிறிஸ்துவோடு கூட நான் உயிரோடு கூட எழும்புகிறேன். என்னுடைய பழைய சுபாவம் நான் இருக்கிற விசுவாசத்தினால் நான் அடக்கம் பண்றேன். கிறிஸ்துவை போல நான் புதிய ஜீவன் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவனாக மறுபடியும் நான் எழும்புகிறேன். அப்படி எழுப்பினா பாவம் இருக்குமா? மறுபடியும் வருமா? வரக்கூடாது. ஏன் நான் என்ன செய்யறேன்? உடன்படிக்கை கொண்ட ஆண்டோட உடன்படிக்கை கொண்ட ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தது போல நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையின் சுபாவத்தில் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதலிருந்து என்னுடைய ஜீவியங்கள், என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய ஒவ்வொரு நடத்தைகள் எல்லாம் இதோட செய்யணும். மறித்து ஒவ்வொரு அடக்கம் பண்ணப்படணும். அடக்கம் பண்ணப்பட்டு அது தண்ணியுள்ள போகணும். விழும்போது எழுப்புற புதிய சுபாவத்தோடு. இது ஒரு வெளிப்படையான மாற்றம் என்றதை விட இது என்ன உள்ளான விசுவாசத்தினால் உண்டாகிற மாற்றம். இந்த ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின அநேகர் நான் வேத வாசின இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினோட பரிசுத்த ஆவியான அவங்க இறங்கினார் என்று பைபிள் சொல்லப்படுது. இது பைபிள் எழுதப்படாத உலக ரீதியில் அனைவரங்களில் சாட்சி விடுறாங்க தெரியுமா? அப்படி அவங்க அந்த உணர்வோட போய் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பெரிய மனுஷனாக எழுப்பி அவங்க வார நேரம் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடந்தது. ஆவியானவங்க ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆவியானவங்க வழிநடத்தி அந்நிய பாஷை அவருக்கு ஞானஸ்நானம் இடத்துல அந்நிய பாஷை பேசுவாங்க. ஞானஸ்நானம் இடத்துல பாஷை பலமையாக பெற்றுக் கொண்டவங்க ஏற்கும் விசுவாசத்தை உண்மையாக அறிக்கை செஞ்சாங்க. நாங்கள் நம்பி எனக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து உண்மையாக நான் அதை ஒப்பு கொடுத்து தண்ணீருக்குள்ள இருக்க ஆண்டவரே, இதோட ஒரு ஆளுடைய எழும்புற ஆண்டவரே, அந்த விசுவாசம் என்னுடைய ஜீவித்த ரட்சிப்பின் அடுத்த படிக்கைகளை கொண்டு போகும். அதனால வேதம் சொல்வது அந்த விசுவாசத்தோடு நான் சேர்ந்த இடங்கள் தான் பைபிளில் சொல்லப்பட்ட என்பதால். ஏன்னா நான் விசுவாசத்தின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாய் மரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை சரியான முறையில் அறிக்கை செய்து விசுவாசித்து சரியான முறையில் அந்த பாவத்தை மனிதனை அடக்கம் பண்ணி ஒரு இயேசுவை போல இருக்கிறது தான் ஞானஸ்நானத்துடைய அந்த ஞானஸ்நானம் யார் எடுக்கிறார்? கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியக்கூடாது. ஞானஸ்நானம் என்ன சொல்லிட்டோம், அது ஞானஸ்நானம் எடுக்கும் நேரம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டோம். இப்போ ஏன் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அது எங்களுடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. தேவன் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு ஆதாரமாக அவரே எங்களை ஞானஸ்நானம் எடுத்து செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். எங்க எடுத்தார்? யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து காண்பித்தார். அவர் தேவனுடைய குமாரன் இருக்கிறதுனால, ஏன் தேவனுடைய வார்த்தையுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டிய தேவை அவருக்கு இருந்ததுனால அவர் செய்து காண்பித்தார். அவன் செய்து காண்பித்த கட்டளை தான் தேவனுடைய கட்டளையை வெளிப்படுது. என்ன? ஞானஸ்நானம். இப்போ அதுக்கு ஆதார வசனம் நீங்கள் வாழ்க்கை திருப்பி நான் நேரம் போகும். நான் சொல்கிறேன் என்ன? மத்தேயு 3:15 வாசிங்க. தமிழ் வாசி. மத்தேயு 3:15. நம்மளுக்கு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயரும் நியாயத்திலே
குடிகளோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். அப்ப ரெண்டாவது ஏன் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்டா அது தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்தானம் என்பது என்ன? தேவனுடைய ஆலோசனை. அவர் யோவான் ஸ்நானகன் பரிசேயர்கள் ஞானஸ்நானகன் மரண அவங்க ஞானஸ்நான உபதேசம் ஞானஸ்நானங்களை குறித்து அவங்க சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையோட அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் எந்த ஒரு ஆலோசனை சொல்றார், அதை போல கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளையும் ஒரு ஆலோசனையும் நாங்கள் வெளியேறணுமா கிறிஸ்து இயேசுவை அறிக்கை செய்கிற ஞானஸ்நானமாக ஞானஸ்நானங்களை ஏன் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், அடுத்த படியில் நாங்கள் நகர்ந்து போவதற்கு எங்களுக்கு ஒரு பலனாயிருக்கும். அடுத்த படியில் நாங்கள் போகிறதுக்கு அந்த ஞானஸ்தானம் எங்களுக்கு உதவியாகவும் இருக்கிறது. அடுத்த வருஷத்து வருஷம் ஞானஸ்தானம் பழைய மனுஷனை மறைக்கிறோம், புதிய மனுஷனை மறைக்கிறோம். பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதை எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? ஏன் நான் சொல்லிட்டேன். அதாவது ஞானஸ்நானம் பழைய மனுஷனை கலைந்து போடுறாங்க. அர்த்தம் என்ன? பழைய மனுஷன் பழைய வாழ்க்கை இதோட முடிகிறது. நம்ம புதிய வாழ்க்கைக்கு நான் திரும்புகின்ற ஞானஸ்நானம் சொல்கிறோம். ஞானஸ்நானம் இந்த என்ன ஞானஸ்நானம் நாங்கள் எப்படி எடுக்கணும், ஞானஸ்நானம் யார் எடுக்கணும், ஞானஸ்நானம் எதை சொல்லுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஞானஸ்நானம் நாங்கள் எடுத்தால் நாங்கள் எப்படி இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்தால் நாங்கள் எப்படி இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சபைகளில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஒருமனமாக இருந்தாங்க, சபை அந்யோன்யத்தில் அவங்க சேர்ந்திருந்தாங்க, அப்பம் வீட்டில் சேர்த்திருந்தாங்க, ஜெபம் பண்ணுறதுல அவங்க உறுதியாக இருந்திருந்தாங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்றதுல அவங்க உறுதியாக இருந்திருந்தாங்க, அவங்க விட்டு வந்த பழைய பாவ சுவார்கள் மறுபடியும் பின்பாக கவனமாக இருந்தாங்க, சபைகளிலே அவங்க சேர்ந்து ஊழியம் செய்தாங்க, அவங்க சாட்சியோடு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. ஞானஸ்நானம் நாங்கள் எடுத்துட்டோம், பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசுங்களுக்கு செய்து கொடுத்து விட்டால் நான் பழைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை வந்து நான் திரும்பினா இனி நான் எங்கே போகக்கூடாது, பழைய வாழ்க்கை எடுத்து நான் கீழ்ப்படித்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்று நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ருசி பார்த்து நான் ஓடி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வனாக இருந்தால் கிறிஸ்துவை மறுபடியும் நான் சிறுவையில் ஆக்கியிருக்கிற மகனமாக மாறிடுவேன். முழு கவனத்தையும் தேவன் பக்கமாக எடுத்திருக்கோம், முழு கவனத்தையும் ஜெபத்தின் பக்கமாக எடுத்திருக்கோம், முழு கவனத்தையும் நாங்கள் கற்றுருக்கோம். ஏன் நாங்கள் வாழ்விற்குள்ள நாங்கள் வாழ்வினால எங்களுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சூழ்நிலை உண்டு. ஆனால் ஒரு நாளும் நாங்கள் மறக்கூடாதுன்னு நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தோம். இப்போதையும் இன்றைக்குமே உடன்படிக்கை செய்ய போகிறோம். அவங்க உடன்படிக்கை முறியப்படாத படித்து உடன்படிக்கை இல்லாமல் போகாத எங்கள் காத்து போகிற மிகப்பெரிய ஒரு கடமையும் போட்டுருக்காங்க. அது இருக்கு எது உதவி செய்கிறதுன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சவன் என்னுடைய வார்த்தை சபை கூடி வருகிற நேரம் கீழ்ப்படி அன்பு தேவனுடைய சிந்த எல்லா சபையினுடைய எல்லா காரியங்களும் உதவியாக இருக்கும். எனவே இந்த கல்வி மாநிலத்தில் மறுபடியும் பிறகு இந்த அனுபவத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதாவது அந்த ஞானஸ்நானங்கிற நாங்கள் எடுத்து அதை கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்து பழைய மனுஷன் மனித புது மனுஷனாக நாங்கள் மறுபடியும் எழுப்பி இந்த புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போக போகிறோம். நான் கடந்து போகிறதுனால உள்ளத்தில் விசுவாசிச்சு நான் சொன்னது போல நான் அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை போல உங்களை இருக்கு இனி வரப்போ நான் வாழுகிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக என்னோட இன்னும் அனைவரும் கிறிஸ்துவை கொண்டு வர வாழ்க்கையாக கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அதை போல நான் செய்து நான் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையை